குட் மார்னிங் ஜி. எப்படி இருக்கீங்க? பெயிண்டோட ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்த்ததை விடவே நல்லா வந்திருக்கு ஜி. ஆஸ் அ பெயிண்டராக இவ்வளோ வருஷமாக நீங்கள் பெயிண்ட் பண்ணிகிட்ருப்பீங்க, நிறைய பெயிண்ட்டு குவாலிட்டியும் பார்த்துருப்பீங்க. இது நான் சொல்கிறத விட நீங்களே சொன்னால் தான் நல்லாயிருக்கும். எப்படி இருக்குது ஜி? ரொம்பவும் நல்லா இருக்குது. நம்ம எதிர்பார்க்குற ஒரு ஃபீல் வந்து இந்த பெயிண்டில் வந்து நம்ம கிடைக்குது. நம்ம ஷேடு நம்ம எதிர்பார்த்த ஷேடு கிடைச்சதா ஜி? கண்டிப்பாக ரொம்ப அருமையாக இருக்குது. ஓகே, டபுள் ஷேடு இருக்குது. உள்ளே வந்து ஒரு டார்க்கு, நல்லா வெயிலுக்கு வரும்போது ஒரு லைட் ஷேடு வந்து நல்லா ஒரு சூப்பராக. ரொம்ப இன்டெப்த்தாக போகும்போது உங்களுக்கு தான் சில டீட்டெயிலிங்லாம் தெரியும். அந்த ஹார்ட்னரு, தின்னரு, இந்த மிக்சிங் ரேஷியோ இதெல்லாம் சொல்கிறீங்கல்ல, அதே மாதிரி அந்த ஸ்ப்ரெட்டப்போட இது. ஸோ இவ்வளோ எம்எல் எடுத்தால் இவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகும், இவ்வளோ போதும் ஒரு வண்டிக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த குவாலிட்டி வைஸ் இதோட மெட்டீரியலு, அதே மாதிரி அதோட ஃபினிஷு இதெல்லாமே நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்பவும் நல்லா கவரேஜ் பெயிண்ட்டு. எப்படி சொன்னது, நம்மளுடைய மனக்கணக்கில் ஒரு கணக்கு போட்டது ஒரு சொட்டு கூட மிஸ் ஆகாமல் கவரேஜும் எல்லாமே பக்கமாக. ஓகே ஜி. கார்த்திபுரமும் சொல்லியிருந்தார், ஆக்சுவலாக ரொம்ப இன்னொரு ஆடியோவில் சொல்லியிருந்தார், ரொம்ப நல்ல மனசோட பண்ணுறாரு பெயிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அவருமே ஃபினிஷிங் வந்து நான் எதிர்பார்த்ததை விட 200% நல்லா வந்திருக்குங்கிற மாதிரி தான் சொன்னார். ஸோ கார்த்திபுரோ, நான் வீடியோவே போடணுமாங்கிறக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பாருங்கள், நீங்கள் இது ஒரு சின்ன வீடியோ தான், இல்லை டீட்டெயில்டாக வேறு ஏதாவது வேணாலும் நான் உங்களுக்கு எடுத்து அனுப்பிச்சி. இது வந்து சேலம் அன்சர் ஸ்ப்ரே பெயிண்டிங் ஒர்க்ஸு. பின்னாடி இருக்கிறது ஃபோட்டோவில் இருக்கிறது தான் அன்சர் பாய், இது அவரோட பையன் தஸ்தகீர். ஃபர்தராக இங்கே சேலமில் குவாலிட்டியான பெயிண்ட் பண்ணணும், இல்லை வேறு எனி டைப் ஆஃப் யமஹா, ஷோகன், எனி டைப் ஆஃப் 2 ஸ்ட்ரோக்கு வேறு வண்டியும் பண்ணுறீங்களா ஜி? மற்ற வண்டியும்? அதாவது நம்ம மோஸ்ட்லி ஆர்எக்ஸ் வந்து அப்பா. ஓகே. இப்போ ஆர்எக்ஸ் நிறைய வரதுனால மற்ற வண்டி நம்ம எடுத்து பண்ண முடியல. ஓகே. அப்புறம் ஆள் இல்லை. ஓகே. ஆள் இல்லை. நம்ம அவங்க பண்ணுறதுனால லேட் ஆகுது. ஓகே. மாதம் 3 வண்டி வெளியே போகும் பெயிண்ட் அடிச்சு. ஓகே. அப்புறம் இடையில டேங்க் சீல்டு இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் வந்தால் அதை நான் செய்வேன். ஓகே. பெயிண்டிங் ஒர்க்கு இப்போ ஆளும் தேவைப்படுது இல்லையா? ஸோ பசங்க யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, இல்லை வந்து பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, இல்லை பார்ட் டைமாக வந்து யாராவது வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணலாம்ல? பழகிக்கலாம். ஸோ ஃபியூச்சர் இருக்குது கண்டிப்பாக. இந்த ஃபீல்டில் வந்து ஃபியூச்சர் நிறையா இருக்குது. ஓகே. இனிமேல் வர காலங்களில் இது செய்ய ஆள் இருக்க மாட்டாங்க. ஓகே. கண்டிப்பாக இதுக்கு ஃபியூச்சர் இருக்குது. படிக்கிறவங்க படிக்கட்டும், படிப்பு ரொம்ப அவசியம். ஓகே. படிச்சுட்டு இந்த ஃபீல்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா 2 ஃபியூச்சர் அவங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். கை கொடுக்கும், இன்னைக்கு கை கொடுக்கும், நல்ல ஃபியூச்சர். ஓகே. ஷாப்போட லொக்கேஷனையும் நம்ம கான்டாக்ட் நம்பரையும் ஷேர் பண்ணலாம்ல ஜி? பண்ணிக்கலாம். நான் முன்னாடி அந்த என்ட்ரன்ஸ் ஷாப்போட போர்டு எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோலேயே கவர் பண்ணிடுறேன். அன்சர் ஸ்ப்ரே பெயிண்டிங் ஒர்க்ஸ். இது ஜான்சன்பேட்டை தானே? ஜான்சன்பேட்டை, சேலம்.